இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து விடத்தலை மர இலையை பற்றி பார்க்க போகிறோம். கிராமங்களில் இதைய விடத்தலா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை அகஸ்தியர், போகர் போன்ற சித்தர்கள் காயக்கற்ப மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தியிருக்காங்க. இலையை மட்டுமில்லை, அதனுடைய பட்டை, பிசின், வேர் போன்ற எல்லா பகுதிகளையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நோயின் தன்மைக்கு தகுந்தவாறு இந்த மரத்தினுடைய இலை மற்றும் அதனுடைய பாகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இலையில் என்ன அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தோம்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பெரும்பாலான நோய்களுக்கு இந்த இலையில் மருந்து இருக்குது. மூல நோய்க்கான மருந்தாகவும், அதுபோக வயிறு சம்பந்தப்பட்ட பெரும்பாலான நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. வாத நோய் வராமல் தடுப்பதற்கும், வாத நோய் வந்தவர்களுக்கும் இதை வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அன்றைய வாழ்வியல் முறையில் சித்தர்கள் வந்து அந்த இலையின் உள்ள தன்மை மற்றும் அதனுடைய ரசாயனத்தன்மையை வந்து அறிஞ்சு அதுக்கான மருந்துகளை வந்து மக்களுக்கு வந்து தந்திருக்காங்க. அதுபோக அதனுடைய பட்டை வந்து எடுத்துட்டிங்கன்னா பல்வலி, தோல் நோய் மற்றும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் காயக்கல்ப மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுபோக இதனுடைய பிசினை வந்து இல்லறத்தன்மையில் வலுவில்லாத நபர்களுக்கு இதை மருந்தாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து நம்ம இந்த இலைகளெல்லாம் வந்து மருந்துக்காக பயன்படுத்தும் போது கஷாயம் மாதிரி வச்சு குடிப்போம். அப்படி கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மருந்தில் இருக்கிற பாதி சத்துக்கள் வந்து வெப்பமூட்டுவதால் வந்து அது போயிடும். ஆனால் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்படியே சத்துக்கள் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த உலகிலேயே இந்த இலையை உண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜீவராசி வந்து இந்த வெள்ளாடு தான். நமக்கு எப்படி மிக சுவையான உணவுகளை பார்த்தா மற்ற உணவுகளை வந்து ஒதுக்கிடுறோமோ, அதே மாதிரி இது வந்து ஆட்டுக்கான முதல் வகையான சுவையான உணவுன்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் என்ன செடி கொடி இருந்தாலும் அதையெல்லாம் நிறுத்திட்டு இந்த இலையை தான் அதிகமாக சாப்பிடும். அதனுடைய கண்ணில் வந்து இந்த இலை வந்து பட்டுருச்சு அப்படின்னா அதை முழுசாக சாப்பிட்டு தான் மற்ற உணவுக்கே வந்து இது போகும். இப்போ வந்து கஷாயம் வச்சு குடிக்கிறத பற்றி பார்த்தோம். அதில் வந்து பாதி சத்து தான் கிடைக்குது. ஆனால் வந்து ஆடு இந்த இலையை அப்படியே மென்று அதைய விழுங்கிட்டு அதுக்கப்புறம் அதைய வெளியே எடுத்து மறுபடியும் அசை போட்டு அதை வந்து மறுபடியும் வயிற்றுக்குள்ளே அனுப்புது. இப்போ வந்து முதல்ல கடித்து விழுங்கும் போதே வந்து கொஞ்சம் எச்சிலெல்லாம் பட்டு அது வந்து வாய்க்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே போகும். அப்படி போகும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய பாதி தன்மை, அதாவது வந்து அந்த இலை வந்து எச்சிலில் சுவைக்கப்பட்டு உடலுக்கு நல்லது செய்யும் பாக்டீரியாக்களினால் அது வந்து உண்ணப்பட்டு சத்துக்களாக மாறுது. மீண்டும் அந்த இலையை வயிற்றிலிருந்து எடுத்து அசை போட்டு, நம்மெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த அவசர உலகத்தில் வந்து முழுமையாக வந்து அதை எந்த ஒரு உணவையும் நம்ம வந்து சாப்பிட்றதில்ல. வாய்க்கு பட்ட உடனே உள்ளுக்குள்ளே வந்து கடித்து மென்று உள்ளே முழுங்கிடுறோம். முழுமையாக அதை வந்து மாவாக அரைச்சி அதை வந்து கூழ் மாதிரி உள்ளுக்குள்ளே அனுப்பும்போது தான் எந்த ஒரு உணவுமே முழுமையான சத்துக்களை வந்து உடலுக்கு கொடுக்கும். இதே வந்து ஆடு மாடுகள் எடுத்துட்டோம்னா அவசரமாக முதல்ல வந்து சாப்பிட்டு உள்ளே தள்ளிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே எடுத்து நைட்டெல்லாம் வந்து அசை போட்டு, அசை போடுறது வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து சாதாரண ப்ராசஸ் இல்லை, அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் தான். அவசரமாக கடித்து சாப்பிட்ட அந்த இலை தலைகளை வந்து ஒரு 30 to 50 டிகிரி வரைக்கும் ஒரு 5-6 மணி நேரம் உள்ளே வச்சு ஊற வைத்து அதை வந்து வேகவும் வச்சிரும். ஊற வச்சு வேக வைக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு க்ரீன் ப்ராசஸ் மாதிரி, அதில் வந்து சத்துக்கள் வந்து குறையாமல் அதை வந்து இரட்டிப்பு மடங்கு ஆக்கி கொடுக்கும். இப்போது உதாரணத்துக்கு வந்து இந்த மரத்தினுடைய காயவே எடுத்துக்கங்க. இதை வந்து ஆடு வந்து சாப்பிட்ரும். சாப்பிட்டு அது வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, ஊறி வெளியில் வரும்போது அதனுடைய விதைப்பு திறன் வந்து மிக அதிகமாக இருக்கும். என்ன தான் வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணினாலும் இதற்கு இணையான விதை நேர்த்தி வந்து இந்த உலகத்திலேயே வேறு எதுலேயுமே நம்ம வந்து பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, வயிற்றில் வந்து அதுக்கு தேவையான வெப்பநிலை வந்து உள்ளே கிடைக்கும். அதுபோக ஆடுகள் சாப்பிடும் வேறு விதமான மூலிகைகளிலிருந்து கிடைக்கும் இயற்கை ரசாயன கூழில்
இயற்கையாக விதை நேர்த்தி செய்யப்பட்டு வெள்ளாடுகள் மட்டுமே இந்த மூலிகையை அனைவருக்கும் பயன்படும் விதமாக பரப்புகிறது. இப்போது இதை வந்து கஷாயமாக ஆக்கி அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் ஆட்டுக்கு உண்ண கொடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை நம்ம எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டோன்னா கஷாயமாக்கி குடிக்கிறதுக்கும் ஆடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்த்துட்டோம். ஆடு சாப்பிடுவதனால் அந்த இலையில் உள்ள ரசாயனத்தன்மை மாறுவதில்லை, இரட்டிப்பாகத்தான் ஆகுது. அதுவே இதை வந்து கஷாயமாக ஆக்கும்போது அதனுடைய தன்மை வந்து குறையுது. அதே மாதிரி எல்லா இலைகளையும் வந்து நம்ம வந்து கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு இருக்க முடியாது டெய்லியும். ஆடுகளுக்கு அந்த இலையை உண்ண கொடுத்து அல்லது மேய விட்டு அதன் மூலமாக கிடைக்கும் பாலை எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ பெரியவர்களாக இருந்தால் ஆட்டிலேருந்து பாலை கறந்து நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். அது வந்து 50லேருந்து 100 ml இருந்தால் போதும், அதுக்கு மேலே அதிகமாக தேவைப்படாது. குழந்தைகள் மற்றும் சிறுவர்களாக இருந்தால் அதனுடைய அளவு வந்து குறைவாக கொடுங்க. 10லேருந்து 20 ml கொடுத்தாலே போதும். அதுலேருந்து தண்ணி கலந்து கொடுக்கணும், காய்ச்சி கொடுக்கறது நல்லது. சிறு குழந்தைகளுக்கு ஆட்டுப்பாலை கொடுக்கும்போது சம அளவு தண்ணீர் கலந்து காய்ச்சி கொடுக்கணும். திடீர்னு ஆட்டுப்பாலை கொடுக்கும்போது ஒரு சில குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். மாட்டுப்பாலுக்கும் ஆட்டுப்பாலுக்கும் உள்ள கொழுப்பின் வித்தியாசம்தான் இதுக்கு காரணம். பொதுவாக வந்து இந்த இலை வந்து ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் அதிகப்படியாக தளைஞ்சிருக்கும் நல்ல மழையின் காரணமாக. கிராமங்களில் பெரும்பாலும் இந்த விடத்தலை இலை இருப்பதால் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள மாதங்களில் இந்த ஆட்டினுடைய கறியை உண்பதால் இந்த இலையில் உள்ள நல்ல சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். செம்மறி ஆட்டு கறிக்கும் வெள்ளாட்டு கறிக்கும் இதுதான் வித்தியாசம். பொதுவாக ஆட்டுக்குட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதத்தில் இருக்கிற குட்டிகள்லாம் வந்து அதிகமாக வயிற்றுப்போக்கு இருக்கும். இந்த வயிற்றுப்போக்கு இருக்கிற குட்டிகளுக்கு வந்து இந்த விடத்தலை இலையும் அது கூட வந்து புளியமர இலையும் நம்ம கட்டி வைக்கும்போது குட்டிகள் அதை சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வந்து 1 நாள் இல்லைன்னா 2 நாளில் முழுமையாக நின்றுவிடும். இந்த இலை வந்து இயற்கை புழுநீக்கியும் கூட. இந்த இலையில் உள்ள மருத்துவத்தன்மையினால் ஆடுகளின் வயிற்றில் உள்ள உருண்டை புழு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட புழுக்கள் இதெல்லாமே வந்து உடனடியாக நீங்கிரும். தொடர்ச்சியாக இது போன்ற இலை தலைகள் அதோடு வேப்ப இலையை உட்கொள்ளும் போது நாடா புழுக்கள் மற்றும் அனைத்து விதமான புழுக்களும் நீங்கிரும். ஆடுகளில் குட்டிகளில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்கிரும். இதனுடைய காய்களை வந்து ஆடு சாப்பிடும்போது ஆடுகளில் உள்ள மலட்டுத்தன்மை வந்து நீங்கும். தொடர்ச்சியாக இந்த காயை வந்து ஒரு 30 நாளைக்கு சினையாகாத ஆடுகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் ஆடுகளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து இதிலேயே கிடைக்கும். ஆடுகள் வந்து எளிதில் சினை பிடிக்கும். ஆடுகளின் உயிர் மூலிகையான விடத்தலை இலையை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இனி வரும் வீடியோக்களில் மேலும் பல அரிய தகவல்கள் வர உள்ளது. நமது கோட் ஃபார்மர்ஸ் சேனலை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.